விஜய் சேதுபதி முடிவு எடுத்துட்டாரு. இனிமேலுக்கு பேச்சே இல்லை, வீச்சு தான். கமருதீன், இதுக்கு மேலே வந்து நீ ஓவராக ஆடன அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருவான்டா. தயவு செஞ்சு அமைதியாக மூடின வீட்டில் உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் ஆதரவாளர்கள் எல்லாருமே வெளியில் வந்து பேசியிருக்காங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இன்றைக்கி தரமான சம்பவம் நடந்திருக்கு. இன்றைக்கி சண்டே எபிசோடாக இருந்தாலுமே இந்த இடத்துல சண்டைக்கு பஞ்சம் இல்லாத எபிசோடாக தான் இன்றைக்கி வந்து இருக்குது. என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரேக் வந்து விடுறாங்க. ஸோ அப்படி வந்து பிரேக் வந்து விடும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கும் நம்ம துஷாருக்கும் இடையில் ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது. நம்ம கமருதீன் வந்து சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கனிக்கிட்ட என்ன வளர்ப்பு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன்னு யாரை பார்த்து என்ன வளர்ப்புன்னு சொல்ல என்ன ப்ராட்டப்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துஷார் ஒரு பக்கம் எழுறான், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இவன் ஒரு பக்கம் எழுறான், கமருதீன் ஒரு பக்கம் எழுறான். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா விட்டா அந்த இடத்துல வந்து சைடில் ஏதாவது கொம்பு இருந்து இல்லை தட்டிக்கிட்டு இருந்ததுன்னா மாற்றி அடிச்சுக்குவாங்க போல். மீறி போனால் ஏதாவது கையில் கத்தி இருந்தால் கூட வந்து மாற்றி வந்து குத்திப்பாங்க போல், வெட்டிப்பாங்க போல். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃபுல் வெஜன்ஸில் அப்படி ஆக்ரோஷமாக நிற்கிறாங்க. அந்த பக்கம் விஜய் சேதுபதி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிட்டு இன்னும் வேடிக்கை பார்க்குறாரு. என்னடா இப்படி பண்ண தெரியுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து உடஞ்சி போகிற அளவுக்கு இவங்களுடைய அந்த பகை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னடா பிரச்சனை, இவங்க ஏன்டா இந்த அளவுக்கு இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வீட்டுக்குள்ளாச்சு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி கமருதீன் எங்கே போனாலுமே பின்னாலேயே தொடர்ந்து இந்த துஷார் வந்து வந்துட்டே இருந்தால் வேண்டான கமருதீன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஏன்னா நான் எங்கே போனாலும் வருவேடா, கக்கூஸ் போனாலும் கூட வருவேன், வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக வந்து துஷார் வந்து பேசினா துஷாருக்கு என்ன தான் பிரச்சனைனே தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் கோவம் வந்து வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தள்ள அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடிதடியெல்லாம் வந்து ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஆகிடுச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த விஷயத்தை பற்றி ஏதோ கான்வர்சேஷன் போயிருக்கும் போல. ஸோ அப்படி வந்து போயிட்டுருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கும் துஷாருக்கும் மீண்டும் வந்து சண்டை வந்து முட்டிக்குச்சு. என்னதான் இவங்களுக்கு பிரச்சனை, ஏன் வந்து இவங்க 2 பேரும் இந்த மாதிரி இருக்காங்க? போன வாரம் இவன் கேப்டனாக இருக்கும்போது கூட துஷார் கேப்டனாக இருக்கும்போது கூட ஒரு சண்டை மயிரும் அவ்வளோ. ஏன்னா இப்போ ஏன்டா இவ்வளோ சண்டை மயிறு வருது அப்படின்னா ஒருத்தரால் தான் பிரச்சனை, ஒருத்தியால் தான் வந்து பிரச்சனை. ஒருத்திக்காக தான் இங்கே வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிற மாதிரி என் மண்டையில் வந்து தோணுது, எனக்கு அப்படி வந்து தோணுது. துஷார் அரோரா கிட்ட வந்து பேசுகிறாங்க, அரோரா துஷாரும் வந்து ஒரு மாதிரி வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல கமருதீன் வந்து இடையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த காண்டின் வழிபாடு அவள் எனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த ஒருத்திக்காக சண்டை போடாமல் இவங்களுக்குள்ள அதை வந்து ஒரு பர்சனல் வெஜன்ஸாக மாற்றிக்கின்னு 2 பேரும் மாற்றி அடிச்சிக்கிற மாதிரி சண்டை போடுற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. அவ்வளோ பெரிய காரணமெல்லாம் இல்லை இவங்க 2 பேர்த்துக்கு இடையில் சண்டை வரதுக்கான காரணம். அதாவது நல்லா இருக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தையை வந்து போடுறாங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைட் ஆயிடுது. ஆனால் ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு குறும்பு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் ஒரு புள்ளி வச்சு தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புள்ளி எனக்கு தெரிஞ்சு அது வந்து அரோராவாக இருக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் தான் எனக்குள்ளே வந்து வருது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போட்டு வைங்க. நன்றி.